காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. திருப்பத்தூர் மாவட்டம் மிட்டூர் மரிமாணிக்குப்பம் பகுதியை சேர்ந்த ஜெகநாத் ராவ் என்பவரின் மகள் மீராவுக்கும் பெங்களூரு KP அக்ரஹாரம் பகுதியை சேர்ந்த அருண்குமார் என்பவருக்கும் 25 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமானது. இவர்களது 2 மகன்களும் கர்நாடக மாநிலம் பெங்களூரு அக்ரஹாரம் பகுதியில் உள்ள தனியார் மிக்சர் தொழிற்சாலையில் மாஸ்டர்களாக பணியாற்றி வந்தனர். 4 ஆண்டுகளாக பணியாற்றிய அண்ணன் தம்பி இருவரும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மிக்சர் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக திருப்பத்தூர் குருசிலாப்பட்டு மரிமாணிக்குப்பம் பகுதியில் உள்ள தனது பாட்டி சோஷிலாபாய் வீட்டில் 2 மாதங்களாக தங்கியிருந்தனர். இந்த நிலையில் மூத்தவரான பவன்குமாரை தேடி மர்ம கும்பல் காரில் மரிமாணிக்குப்பத்திற்கு வந்துள்ளது. அவர் வீட்டில் இல்லாததால் அவரது தம்பியை காரில் கடத்தி மிட்டூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்து உன் அண்ணன் பவன்குமார் எங்கே இருக்கிறான் என அடித்து சித்திரவதை செய்திருக்கிறது. பின்னர் தம்பியை அடுத்த நாள் காலை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போது பவன்குமார் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் 4 பேர் கொண்ட கும்பல் அவரை சர்ற மாரியாக கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடியது. ரத்த வெள்ளத்தில் கிடந்த பவன்குமாரை மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பவன்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து குருசிலாப்பட்டு காவல்துறையினர் கொலை வழக்காக பதிவு செய்தனர். திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமளா தேவி உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர் ஜெயலட்சுமி தலைமையில் 2 தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகள் யார், எதற்காக நடந்த படுகொலை இது என விசாரணையை தொடங்கினர். முதற்கட்டமாக வேலூரில் இருந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. 2ஆம் கட்டமாக கொலையான பவன்குமார் குடும்பத்தாரிடம் போலீசார் விசாரணையை தொடங்கினர். அப்போது பவன்குமாரின் தாய் மீரா தனது மகன் வேலை செய்த முதலாளி மீது சந்தேகம் இருப்பதாக கூறியதை தொடர்ந்து 2 தனிப்படையினர் பெங்களூரு பகுதிக்கு விரைந்து சென்றனர். பவன்குமாரின் முதலாளியை குருசிலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்ட போதுதான் திடுக்கிடும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 35 வயது அல்போன்ஸ். இவர் பெங்களூரு KP அக்ரஹாரம் பகுதியில் ஸ்வீட் மற்றும் மிக்சர் கம்பெனி வைத்து நடத்தி வந்துள்ளார். அந்த கம்பெனியில் மிக்சர் தயாரிக்கும் மாஸ்டராக திருப்பத்தூர் மாவட்டம் குருசிலாப்பட்டு அடுத்த மரிமாணிக்குப்பத்தைச் சேர்ந்த பவன்குமார் மற்றும் அவரது தம்பி ஆகியோர் 4 ஆண்டுகளாக வேலை செய்து வந்தனர். அப்போது பவன்குமாரும் அல்போன்ஸின் மனைவி சத்யாவும் நட்பாக பழகியுள்ளனர். மிக்சர் கடையில் ஏற்பட்ட நட்பு பிறகு ஸ்வீட்டான காதலாக மாறியதாக கூறப்படுகிறது. விஷயம் சத்யாவின் கணவர் அல்போன்ஸுக்கு தெரிய வந்த நிலையில் பலமுறை பவன்குமாரை கண்டித்ததாக கூறப்படுகிறது. கண்டுகொள்ளாத பவன்குமார் மேலும் காதல் போதையில் திரிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அல்போன்ஸ் பவன்குமாரையும் அவரது தம்பியையும் வேலையை விட்டு நிறுத்தியுள்ளார். இதன் காரணமாக அண்ணன் தம்பி 2 பேரும் சொந்த ஊரான மரிமாணிக்குப்பத்துக்கு வந்துவிட்டனர். இருப்பினும் பவன்குமாரும் சத்யாவும் அடிக்கடி செல்போனில் தொடர்பு கொண்டு பேசி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பெங்களூருவில் தனிமையில் சந்தித்து வந்ததாகவும் கணவர் அல்போன்ஸுக்கு தகவல் கிடைத்தது. இதனால் அல்போன்ஸுக்கும் அவரது மனைவி சத்யாவுக்கும் தகராறு ஏற்பட்டு அவர் சத்யாவை அடித்து உதைத்திருக்கிறார். இதுகுறித்து சத்யா கொடுத்த புகாரின் பேரில் பெங்களூரு அக்ரஹாரம் போலீசார் அல்போன்ஸிடம் விசாரித்து எச்சரித்திருக்கிறார்கள். இதனால் மேலும் ஆத்திரமடைந்த கணவர் அல்போன்ஸ் பவன்குமாரை கொலை செய்ய திட்டமிட்டு தனது நண்பர்களான பெங்களூரு பகுதியை சேர்ந்த பாக்யராஜ், கதிர்வேலன், பாலா ஆகிய 3 பேருடன் திருப்பத்தூர் அடுத்த மரிமாணிக்குப்பத்திற்கு காரில் சென்றுள்ளார். பவன்குமாரை அவரது பாட்டி வீட்டில் தேடியுள்ளார். அவர் அப்போது இல்லாததால் அவரது தம்பியை கடத்தி சென்று நிர்வாணப்படுத்தி அடித்தும் துன்புறுத்தி தாக்கியிருக்கிறார். பின்னர் அடுத்த நாள் காலை பவன்குமாரை தேடி இருக்கிறார்கள். அப்போது பாட்டி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பவன்குமாரை பார்த்து, ஏண்டா சொல்ல சொல்ல கேட்காம என் மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருப்ப, நான் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டியாடா என கேட்ட அல்போன்ஸ் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து சரமாரியாக கத்தியால் குத்தி கொலை செய்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
இதனைத் தொடர்ந்து குருசிலாப்பட்டு போலீசார் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய சம்பவத்தில் கணவர் அல்போன்ஸ், அவரது நண்பர்களான பாக்யராஜ், பாலா, அழகு ஆகிய 4 பேரையும் கைது செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் கமலநாதன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.